ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். ஓம் நமோ வெங்கடேஷாய. நம்முடைய பாரத நாட்டில் இருக்கும் எத்தனையோ திருக்கோவில்களுக்குள்ளே மிகச் சிறந்ததாக பாரதமெங்கும் இருக்கும் பக்தர்கள் ஓடி வந்து சேவிக்கும்படி இருக்கக்கூடிய திருத்தலம் நம்முடைய திருவேங்கடம் என்கிற ஸ்ரீனிவாச பெருமானுடைய ஆஸ்தானம். அந்த இடத்தை பகவான் வந்து அடைந்தார் நமக்கு காட்சி அளிப்பதற்காக. பகவானுடைய தொன்மையான இருப்பிடம் எதுன்னு பார்த்தால் வைகுந்தம், பரமபதம் என்றுதான் வேதங்கள் சொல்லுகின்றன. தத் விஷ்ணோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரையா என்று உபனிஷத் கூறுகிறது. எப்போதுமே இந்த உலகத்தை தாண்டி இருக்கக்கூடிய வைகுந்தத்தில் பகவானுக்கு தொண்டு செய்வதற்காக நித்தியசூரிகள் பலரும் காத்திருக்கிறார்கள். எப்போதும் பகவான் அவர்களிடத்திலே கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் எத்தனை பேர் அவரோடு கூட இருந்தாலும் அவருக்கு அதுல திருப்தி ஏற்படுவதே கிடையாதாம். ச ஏகாக்கி ந ரமேத என்று உபனிஷத் கூறுகிறது. பகவான் ஏகாக்கி, தனியவராக வைகுந்தத்திலே இருக்கிறார். அதனால ந ரமேத, அவரால் ஆனந்தமே பட முடியவில்லை என்று உபனிஷத்தினுடைய வாக்கியம். அது எப்படி? வைகுந்தத்துல யாருமே இல்லையா? கூட ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, பல நாய்ச்சிமார்கள் இருப்பார்களே. ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்சேனர் போன்ற பல நித்தியசூரிகள் இருப்பார்களே. இங்கிருந்து முக்தி அடைந்து போன பல ஜீவாத்மாக்கள் இருப்பார்களே. இத்தனை பேர் கூட இருக்கும்போது பகவான் தனியவன், தனியாக இருக்கிறார்னு எப்படி வேதாந்தம் சொல்லுகிறது என்றால், தனியாக இருக்கிறார்னு பொருள் அல்ல, தனியாக உணர்கிறார் என்று பொருள் வைத்துக் கொள்ள வேண்டுமா? எப்படி என்றால், ஒரு தாய் தகப்பனார், அவர்களுக்கு 4 குழந்தைகள்னு வச்சுங்களேன். வீட்டிலே ஒரு பண்டிகை வருகிறது, தீபாவளி வருகிறது என்றால் 3 குழந்தைகள் தங்களோடு கூட இருக்கிறார்கள். ஒருவன் மட்டும் படிப்புக்காக ஏதோ வெளிநாட்டுக்கு போயிருக்கிறான்னு வச்சுங்க. அப்போது அந்த தீபாவளி அன்று காலை, விடியற் காலை 4 மணிக்கு எழுந்திருந்து கங்கா ஸ்நானத்தை முடித்து புதியது உடுத்தி கொண்டு பெரியோர்களை விழுந்து வணங்கி எல்லாம் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஆனால் மனசு முழுக்க எங்க இருக்கும்? இந்த 3 குழந்தைகளோடு இருக்கும் பாக்கியம் கிடைத்ததே என்று ஆனந்தப்படுவார்களா என்றால், அந்த ஒரே ஒரு குழந்தை கூட இல்லாமல் தனியா எங்கேயோ இருக்கானே, அவனை பற்றியே நினைத்து கொண்டு அவன் எழுந்தானா இல்லையா தெரியவில்லையே, அவன் கங்கா ஸ்நானம் செய்தானா இல்லையா தெரியவில்லையே, அவனுக்கு புத்தாடை வாங்கி யாரானு கொடுத்தார்களா இல்லையா தெரியவில்லையே என்று மனசு முழுக்க எங்கேயோ இருக்கிற பிள்ளையை பத்தி நினைச்சுட்டு இருக்குமோ இல்லையோ. கூட இருப்பவர்கள் பலர் இருந்தாலும் அதை பகவான் பெரிதாக எண்ணுவது கிடையாது. ஏனென்றால் தனக்கு பிடித்தமான ஒருவன் தன்னை விட்டு பிரிந்திருந்தாலும் பகவானால பொறுக்கவே முடியாது. ஸ்ரீ ராமாயணத்தில் ஒரு அழகான ஸ்லோகம் ராமன் லக்ஷ்மணனை பார்த்து கூறுகிறார். கதான்வகம் சமேஷ்யாமி பரதேன மகாத்மனா சத்ருக்னேன ச வீரேன துவயாச்ச ரகுநந்தன என்று ராமனுடைய வார்த்தை. ராமனும் லக்ஷ்மணனும் பேசிக்கொண்டிருக்கும் போது, அடுத்த தச லக்ஷ்மணா 13 ஆண்டுகள் ஆகிவிட்டன, என்றைக்குத்தான் நான் திரும்ப அயோத்திக்கு போக போகிறேனோ தெரியவில்லை, எப்போது பரதனோடு திரும்ப சேருவேனோன்னு ஆவலாக உள்ளது என்று ராமன் சொன்னார். லக்ஷ்மணன் சரின்னு கேட்டுக்கொண்டார். பரதனை போல சத்ருக்னனையும் பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டன, அவனையும் பார்க்கணும்னு மனது ஆசைப்படுகிறதுன்னு ராமன் சொன்னார். சரின்னு லக்ஷ்மணன் ஏற்றுக்கொண்டார். அதுக்கு மேல 3வது வார்த்தை சொன்னார், லக்ஷ்மணா உன்னோடு எப்போது சேர்ந்து ஆனந்தப்பட போகிறேன் என்று தெரியவில்லை. அதுதான் கூடவே இருக்காரே, லக்ஷ்மணன் கூடவே 14 ஆண்டுகள் இருந்தார், ஆனந்தமாகத்தானே இருந்தார்கள் என்றால், பரதனும் சத்ருக்னனும் அருகில் இல்லாத போது லக்ஷ்மணனோடும் சீதையோடும் இருந்த ஆனந்தம் ராமனுக்கு ஒரு ஆனந்தமாகவே படவில்லை. பரத சத்ருக்னர்களும் சேர வேண்டும், அதற்கு பிறகு லக்ஷ்மணனோடும் சீதையோடும் சேர்ந்திருந்தால் ஆனந்தம் என்று ராமனுக்கு எண்ணம். அதை போல ஸ்ரீனிவாச பெருமானும் வைகுந்தத்துல இருந்தா தனியா இருக்கிறா போல தோன்றுமா அவருக்கு. அதனால் தான் அங்கிருந்து புறப்பட்டு இந்த பூமிக்கு எழுந்தருளி சுவாமி புஷ்கரணி கரையில இருக்காராம். ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம் என்று சொல்லுகிறோம். ஸ்ரீ வைகுண்டத்திலே பகவானுக்கு விரக்தி ஏற்பட்டு விட்டது. 2 காரணங்கள். ஒன்னு, மகாலட்சுமி தாயார் அவளும் இந்த பூமியிலே வந்து இறங்கி வந்து விட்டாள். அதே போல இங்க இருக்கக்கூடிய சம்சாரிகளை விட்டு பிரிந்து பகவானால் இருக்க முடியவில்லை. அதனால அங்கிருந்து வைராக்கியம் அடைந்து வைகுந்தத்திலிருந்து இறங்கி வந்து சுவாமி புஷ்கரணி கரையிலே திருவேங்கடமுடையானாக சேவை சாதிக்கிறாரே, இங்குதான் பகவான் ஆனந்தப்படுகிறாராம். பிராட்டியோடு ரமையோடு சேர்ந்து ரமமானாய ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிறார் ஸ்ரீனிவாச பெருமாள் இந்த உலகத்திலே
என்று புராணம் தெரிவிக்கிறது. அப்படி பக்தர்களை ரட்சிக்க வேண்டும், சம்சாரத்தில் அனைவருக்கும் அனுகிரகித்து எப்படியாவது மக்களை திருத்த வேண்டும்னு பகவானுக்கு ரொம்ப ஆசை உண்டு. இந்த பகவானுடைய இந்த குணத்தை பார்த்து சுவாமி நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஒரு பாசுரத்தை பாடுகிறார். கீழே கடந்த பகுதியிலே பகவான் திருவேங்கடமுடையானுக்கு என்ன பெருமைன்னு ஆழ்வார் சொல்லுவதை பார்த்தோம். முதல்ல சொன்னார், வானவர்க்கு ஈசன், எண்ணில் தொல்புகழ் வானவர் ஈசனே என்று நம்மாழ்வாருடைய பாட்டு. அவருக்கு எண்ணிலடங்காத நல்ல குணங்கள் உள்ளன. நித்தியசூரிகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார். அப்ப ரொம்ப பெரியவர், உயர்ந்தவர் பரமாத்மா என்று முதல்ல சொன்னார். அதுக்கு அடுத்த பாசுரத்துல மாத்தினார், நித்தியசூரிகளுக்கு தலைவன் சொல்றது ஒரு பெருமை கிடையாது. நித்தியசூரிகளே நல்லவர்கள். நல்லவர்களுக்கு தலைவனா இருக்கிறது, நல்லவர்களுக்கு நல்லவனாக நடப்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்ன எடுத்துக்கோங்க, நான் நீச்சனேன் நிறை ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கே. நான் மிகவும் நீச்சன், மிக மிக தாழ்ந்தவன். ஏன் அப்படி சொல்லுகிறார்? நைச்சானுசந்தானம்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் ரொம்ப தாழ்ந்தவன், என்னிடத்துல கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை, குளித்து 3 அனலையோம்பும் குறிகள் அந்தனம தன்னை ஒழித்திட்டேன், என்கணில்லை நின்கணும் பத்தனல்லேன் என்று தொண்டடிப்புடியாழ்வார் சொல்லுகிறார். ஆள வந்தார் ந தர்மனிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ந பக்திமான், என்னிடத்துல ஒரு நன்மை கிடையாது. சரி, நன்மை இல்லாட்டாலும் பரவாயில்ல, தீமை இல்லாமல் இருக்குமோன்னால் அமர்யாதா க்ஷுத்ரஹா சலமதிஹி அசூயா பிரசவபூஹு கிருதக்னஹா துர்மானி ஸ்மரபரவசஹா வஞ்சனபரஹா நிருஷம்சஹா பாபிஷ்டஹா, 10 குற்றங்கள் என்னிடத்திலே உள்ளனன்னு ஆளவந்தார் தெரிவிக்கிறார். இந்த குற்றங்கள் எல்லாம் அவர்களுக்கு உண்மையா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. இப்ப ஆழ்வார் என்ன நீச்சரா? ஆழ்வாரை போல ஒரு சிறந்த பக்தர் தன்னை நீச்சன்னு சொல்லிக் கொள்ளலாமானால் சொல்லிக் கொள்வது முக்கியம். என்னதான் இருந்தாலும் நேற்று வரை நாம் பக்தர்களாக இருக்கவில்லையோ இல்லையோ, பகவானை விட்டு பிரிந்து இழந்துதான் போயிருந்தோம். அதனால தாழ்ந்தவன் 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 ஆழ்வார்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆழ்வார்களிடத்திலோ ஆச்சாரியர்களிடத்திலோ உண்மையில் தாழ்ச்சி இருக்கவில்லை. ஆனா நாங்கள் தாழ்ந்தவர்கள்னு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நம்ம நேர் எதிரா இருக்கும் பாருங்க. நம்ம இடத்தில் அனைத்து தாழ்ச்சியும் உள்ளது. ஆனா வாய் விட்டு எங்கிட்ட இந்த குற்றம் இருக்கிறதுன்னு ஒப்புக்கொள்ளவே மாட்டோம். சுவாமி மணவாள மாமுனிகள் யதிராஜ விம்சத்தின்னு ஒரு ஸ்தோத்திரம் இயற்றினார். அதுல தெரிவிக்கிறார், சுத்தாத்ம யாமுன குருத்தம கூரநாத பட்டாக்கிய தேசிகவரோக்த சமஸ்த நைச்சியம் அத்தியாஸ்தி அசங்குச்சிதமேவ மயீஹலோகே என்று தெரிவிக்கிறார். முன்காலத்தில் சுத்தாத்ம யாமுன குரு ஆளவந்தார் என்கிற யாமுனாச்சாரியர், கூரநாதன் அதாவது கூரத்தாழ்வான், பட்டர் பராசர பட்டர், இவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் இயற்றினார்களோ இல்லையோ. ஆளவந்தார் சதுஸ்லோகி ஸ்தோத்திர ரத்னம் என்று 2 ஸ்தோத்திரங்களை இயற்றினார். கூரத்தாழ்வான் பஞ்சஸ்தவங்கள்னு 5 ஸ்தோத்திரங்களை இயற்றினார். ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவம், ஸ்ரீகுணரத்ன கோஷம் முதலான பல ஸ்தோத்திரங்களை இயற்றினார். அதிலெல்லாம் பார்த்தா என்ன இருக்கும்னால், நான் தாழ்ந்தவன் நான் தாழ்ந்தவன், ஆனாலும் நீ எனக்கு அனுகிரகித்தாய் என்று தங்கள் தாழ்ச்சிகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனா உண்மையில் அவர்களிடத்துல தாட்சியெல்லாம் இருக்கவே இருக்காது. அது அனைத்தும் சேர்த்து நம்மிடத்துலதான் உள்ளது. பட்டாக்கிய தேசிக வரோக்த சமஸ்த நைச்சியம், அவர்கள் எல்லாரும் சேர்ந்து எத்தனை தாழ்வுகளை எல்லாம் பாடியிருப்பார்களோ அது அனைத்தும் அசங்குச்சிதம், கொஞ்சமும் குறையாமல் என்னிடத்தில் தான் முழுமையாக இன்று இருக்கின்றன என்று மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார். அப்படி நாம் தாழ்ந்தவன்னு நம்முடைய உண்மையை சொல்லிக் கொள்ள வேண்டும். ஒருவர் காலில் போய் விழுந்து எப்படியான நீர் தான் மோட்சம் கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறச்சே, நானே பெரியவன் தான் ஆனா நீர் மோட்சம் கொடுமே அப்படின்னு கேட்க முடியாது. ஐயோ நான் ரொம்ப தாழ்ந்தவன், எங்க இடத்துல கை முதலே ஒண்ணும் கிடையாது, எதுவுமே என்னால் செய்ய இயலாது, சக்தியே இல்லை, நீர் தான் எப்படியாவது அனுகிரகிக்க வேண்டும்னு பிரார்த்தித்தால் தானே சரணாகதி பலிக்கும். அதனால நீச்சனேன்னு ஆழ்வார் சொன்னார். அப்ப வானவர்களுக்கு தலைவனாக இருப்பதை விட என்னை போன்று சாதாரண சம்சாரிகளுக்கு பகவான் தலைவனா இருக்காரோ இல்லையோ, எங்களிடத்திலே பாசம் காட்டுகிறாரே, அதுதான் பகவானுக்கு ஏற்றம் என்று ஒரு பாசுரத்திலே சொன்னார். ஆனா அதோடு நிற்கவில்லை, அதுக்கு மேல பெருமை சொல்லுகிறார். சோதியாகி எல்லா உலகம் தொழும் ஆதிமூர்த்தி என்றால் அளவாகுமோ, வேதியர் முழுவேத தமுதத்தை தீதில் சீர் திருவேங்கடத்தானையே என்று அடுத்த பாசுரம். எல்லா உலகம் தொழும் ஆதிமூர்த்தி பகவான் ஸ்ரீனிவாச பெருமாள் தான் உலகங்களில் இருக்கும் அனைத்து பக்தர்களும் தொழக்கூடிய ஆதிமூர்த்தி, உலகத்தை படைத்தவனாய் உலகத்துக்கே சுவாமியாய் இந்த உலகத்தையே இயக்குபவனான பரமசுவாமி ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்காரே, ஆதிமூர்த்தி சோதியாகி ரொம்ப ஒளி பொருந்திய திருமேனியை உடையவராய் எல்லா உலகும் தொழும்.
உலகெங்கும் இருப்பவர்கள் அனைவரும் வந்து தொழும்படி இருக்கக்கூடிய ஆதிமூர்த்தி, முக்கியமான சுவாமி கடவுள் பகவான் ஸ்ரீனிவாச பெருமாள் தான் என்று சொன்னால் அளவாகுமோ? அது ஒரு பெருமையா அவருக்கு? உலகமெல்லாம் அவரை தொழுகிறதுன்னு சொல்றது கூட பகவானுக்கு பெருமை கிடையாதான். ஏன் சுவாமி முதல்ல சொன்னது படிக்கட்ட நாம நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்குதான் திரும்ப திரும்ப சொல்றேன். வானவர்கள் நித்திய சூரிகளுக்கு தலைவன், அதுதான் பெருமைன்னு முதல்ல சொன்னார். அப்புறம் இல்ல அதை அழிச்சிருங்கோ, நித்திய சூரிகளுக்கு தலைவனா இருக்கிறத விட எது பெருமை தெரியுமா? என்னை போன்ற தாழ்ந்த சம்சாரிகளிடத்திலே பகவான் பாசம் காட்டினார் என்று இரண்டாவது சொன்னார். இப்ப அதையும் அழித்து விட்டு என்னை போன்ற சம்சாரிகளை ரட்சித்தது மட்டும் பெருமானுக்கு பெருமை கிடையாது, அதை விட ஒரு பெருமை உண்டு. என்னவென்றால், நீ என் சோதியாகி எல்லா உலகம் தொழும் ஆதிமூர்த்தி என்னால் அளவாகுமோ? வேதியர் முழுவேத தமுதத்தை தீதில் சீர் திருவேங்கடத்தானையே என்று ஆழ்வார் தெரிவித்தார். தீது இல் ஷீர், ஷீர்னு சொன்னா குணம்னு அர்த்தம். என்ன குணம் என்றால் சௌஷீல்யம் என்று ஒரு குணம் உண்டு. மகதா மந்தைசக நீரந்திரேண சம்ஸ்லேஷ ஸ்வபாவா சௌஷீல்யம்னு தெரிவிப்பார்கள். மிக உயர்ந்தவர் ஒருவர் ரொம்ப தாழ்ந்தவரோடு இந்த ஏற்றத்தாழ்வே பார்க்காமல் கலந்தார், பழகினார்னு வச்சுங்களேன், அந்த குணத்துக்கு சௌஷீல்யம் என்று பெயர் சொல்லுவார்கள். அந்த குணம் ஸ்ரீனிவாச பெருமாளிடத்துல உண்டாம். தான் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் சாதாரண நம்மை போன்ற சம்சாரிகள் போய் சேவிக்கும்படிக்கு தான் வந்து திருவேங்கடத்துல சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ, நம்மோடு பாடுகிறார். ஆழ்வாருடைய பாட்டு, காடும் வானரமும் வேடுமுடை வேங்கடம். திருவேங்கடத்துல யார் இருப்பானா? மனிதர்கள், பெரிய பக்தர்கள், ஞானிகள் எல்லாம் இருக்க மாட்டாராம். காடு, எங்க பார்த்தாலும் மரங்கள் இருக்கும், விலங்குகள் இருக்கும். வானரம், குரங்குகள் இருக்கும். வேடு, நிறைய வேடர்கள் இருப்பார்களாம். இது மூணும் தான் திருவேங்கடத்தில் இருப்பார்களாம். ஆனா இவர்களுக்கு காட்சி கொடுப்பதற்காக பகவான் வந்தாரோ இல்லையோ, ஒரு உயர்ந்த பிராணி சிங்கத்துக்கு காட்சி கொடுக்க வந்தார்னால், ஒரு வானரம், ஒரு சாதாரண குரங்குக்கு காட்சி அளிப்பதற்காக பகவான் வந்தார். நல்ல கற்றறிந்த ஞானிகளுக்கு காட்சி அளிப்பாரானால் வேடர்களுக்கு கூட தான் காட்சி அளிப்பதற்காக வந்தாராம். காடும் வானரமும் வீடுமுடை வேங்கடம்னால் விலங்குகளும் சாதாரண வேடுவர்களும் கூட என்னை தொடலாம் என்று காட்டுவதற்காக, அவர்களோடு பழகுவதற்காக ஸ்ரீனிவாச பெருமாள் வந்தாரோ இல்லையோ, அதுதான் சௌஷீல்யம், சௌஷீல்யம்னு சொல்லப்படுகிறது. அது ஈசன், அவர் தான் பகவானுடைய தீதில் ஷீர் திருவேங்கடத்தான்னு சொன்னார். ஷீர் என்றால் குணம், சௌஷீல்யம் அர்த்தம். அந்த சௌஷீல்யம் வெறும சௌஷீல்யம் கிடையாது, தீதில் ஷீர். தீதுன்னு சொன்னா ஒரு குறை, குற்றம், குற்றமில்லாத சௌஷீல்யம்னு ஆழ்வார் தெரிவித்தார். ஏன் அதன சௌஷீல்யத்துல கூட குற்றம் இருக்குமா? குற்றமில்லாத சௌஷீல்யம்னா என்ன? குற்றம் இருக்கிற சௌஷீல்யம் என்றால் என்னவென்றால், ஒருத்தருக்கு நிறைய சௌஷீல்யம், எவ்வளவு தாழ்ந்தவரோடும் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் கலக்கும் குணம் இருக்கலாம். அப்படி ஒருத்தர் வந்து ஒரு 10 பேரோட பழகினார், 15 பேரோட பழகினார். சரி, நம்ம இத்தனை பேரோட பழகிட்டோமே போதும் என்று நினைத்து விட்டார் என்றால் அப்ப சௌஷீல்யத்துக்கு குறை வந்து விட்டதுன்னு அர்த்தம். ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அப்படி கிடையாதான். சௌஷீல்யத்தாலே இந்த பூமிக்கு வந்தாரோ இல்லையோ, வந்து சாதாரண மக்களோடு பழகுகிறார். பழகின உடனே சரி, எனக்கு இத்தனை பக்தர்கள் கிடைத்து விட்டார்கள், போதும், மற்றவர்கள் எல்லாம் பக்தர்களாக ஆகாவிட்டால் என்ன, சம்சாரத்துல எத்தனையோ ஜீவாத்மாக்கள் துன்பப்படட்டும், எனக்கு ஒரு 10 பக்தர்கள் கிடைத்து விட்டார்கள்னு சந்தோஷப்படுவாரானால் படவே மாட்டாராம். ஐயோ, இன்னும் தாழ்ந்தவர்களும் என்னை வந்து அடையணுமே, இன்னும் துன்பத்திற்கும் சம்சாரிகளும் என்னை வந்து அடைய வேண்டுமேனு காத்துட்டே இருப்பாராம். ஏன்னா ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சௌஷீல்யம் உள்ளதுன்னு சொன்னால், இங்கே மேல வைகுந்தத்திலிருந்து இறங்கி திருவேங்கடத்துக்கு வந்தாரல்லவா, வந்ததிலிருந்து எத்தனை பக்தர்கள் பெருமானுக்கு கிடைத்திருப்பார்கள். அந்த பக்தர்களை கிடைக்க பெற்றவுடன் பகவான் திருப்தி அடைந்து திரும்ப வைகுந்தத்துக்கு போயிருக்கலாம் இல்லையோ. ஆனா போகவே இல்லை. இன்றும் ஸ்ரீனிவாச பெருமாள் திருவேங்கடத்தில் எழுந்தருளி இருக்கிறார். எதற்காகவென்றால், சரி, தாழ்ந்தவர்கள் வந்தாரா, இன்னும் தாழ்ந்தவர்கள் உலகத்தில் இருக்கிறார்களே, அவர்களும் நாம் எப்படியான உஜ்ஜீவனம் அடைய வைக்க முடியுமா, இன்னும் தாழ்ந்தவர்கள், இன்னும் தாழ்ந்தவர்கள், இன்னும் தாழ்ந்தவர்கள்னு பகவான் தேடிண்டே இருக்காராம். புறப்பட வேண்டும்ங்கிற எண்ணமே கிடையாது. இன்னும் சம்சாரத்தில் ஒருவர் பாக்கி மிச்சம் இருந்தால் கூட பகவானுக்கு பொறுக்கவே பொறுக்காதான். அனைவரையும் ரட்சிக்க வேண்டும்னு ஆசையோடு இன்னும் காத்திருக்கிறார்னு சொல்லுகிறார். ஸ்ரீராமாயணத்தில் ஒரு அழகான கட்டம். ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவருமாக காட்டுக்கு புறப்பட்டார்கள். அப்போது சுமந்திரன் என்பவர் தான் தேரை எடுத்துக்கொண்டு வந்தார். மூவரும் அந்த தேரிலே ஏறி அமர்ந்து கொண்டார்கள். சுமந்திரன் தான் காட்டு பகுதியிலே அழைத்து செல்லுகிறார். முதல்ல ராமன் செல்லும் போது அயோத்தியில் இருந்த மக்கள் எல்லாம் ராமனை பின்தொடர்ந்து காட்டுக்கு செல்ல துவங்கி விட்டார்கள்.
அவர் யோசித்து பார்த்தார், கைகேயி சொன்னது பரதன் ராஜ்யம் ஆள வேண்டும், ராமன் காட்டுக்கு போக வேண்டும்னு. ஊர் மக்கள் எல்லாம் என்னை பின்தொடர்ந்து காட்டுக்கு வந்து விட்டால் காடே நாடாக மாறிவிடும். அப்ப பரதன் எங்க ராஜ்யம் பண்றது? அயோத்தியில மக்கள் இருந்தால் தானே ராஜ்யம் செய்ய முடியும். அப்ப கைகேயிக்கு தான் வார்த்தை கொடுத்தது பலிக்க வேண்டும் என்றால் அயோத்தி மக்கள் அயோத்தியிலே இருக்க வேண்டும், ராமனுக்கு பின்னால வரக்கூடாது. அதனால ராமன் சொல்லி பார்த்தார், ஐயோ ரொம்ப காட்டுக்கு நீங்கள் ஏன் வருகிறீர்கள், நீங்க திரும்ப நாட்டுக்கு போங்கோ, நான் காட்டுக்கு செல்லுகிறேன்னு சொல்லி பார்த்தார். அவர்கள் கேட்பதாக இல்லை. நாங்கள் உன்னோடுதான் இருப்போம், உன்னை விட்டு பிரிந்தால் எங்களால வாழ முடியாதுன்னு சொல்லி பின்தொடர்ந்து கொண்டே வந்தார்கள். ராமன் பார்த்தார், இனி வேற வழி கிடையாது, எப்படியான் இவர்களை ஏமாற்றித்தான் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும்னு முடிவெடுத்து ஒரு நாள் ராத்திரி அனைவரும் உறங்க போனார்கள். அடுத்த நாள் விடிவதற்கு முன்னால் ஒரு ராத்திரி 2 மணி 3 மணிக்கெல்லாம் ராமன் திடீர்னு எழுந்தாராம். எழுந்து சீதையும் லக்ஷ்மணனையும் தட்டி எழுப்பி வாங்க புறப்படுங்கள் செல்லலாம்னு சொன்னார். ஏன்னு சூரியன் உதிக்கலையே, எழுந்து அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டு தானே கிளம்பணும்னால் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, உடனே கிளம்ப வேண்டும்னு சொல்லி சுமந்திரனை தேரை அழைத்து வர சொன்னார். சரின்னு சுமந்திரனும் வந்தார். அவருக்கு ஆணையிடுகிறார், சுமந்திரா கொஞ்ச தூரம் இந்த தேரை வடக்கு நோக்கி ஓட்டி கொண்டு போய்விட்டு அப்படியே திரும்பவும் இங்க வான்னு சொன்னாராம். சரின்னு சுமந்திரன் வடக்கு நோக்கி தேரை ஓட்டிட்டு போயிட்டு திரும்பவும் இந்த தங்கி இருந்த இடத்துக்கு வந்தார். அங்கு ராமர் சீதை லக்ஷ்மணன் மூவருமாக ஏறி அமர்ந்து கொண்டு தெற்கு நோக்கி புறப்பட்டு சென்று விட்டார்கள். இது எதுக்கு விளையாடினார்னால், காலை 6 மணிக்கு 6:30 மணிக்கு உதித்த உடனே மக்கள் எழுந்தார்களா, எழுந்து பார்த்தால் ராமன் சீதை லக்ஷ்மணனை காணும், எங்கு போனார்கள் என்று தெரியவில்லை. தேர் எங்கன்னு பார்த்தால் தேரினுடைய சக்கரத்தின் தடம் வடக்கு நோக்கி செல்லுவதை பார்த்தார்கள். ஓஹோ, ஒருவேளை ராமன் மனசு மாறி திரும்பவும் அயோத்திக்கே சென்று விட்டாரோ என்கிற ஆசையோடு மக்கள் அனைவரும் அயோத்திக்கு புறப்பட்டு சென்றார்களாம். அதற்குள்ள ராமன் கங்கையை தாண்டி குகனோடு தோழமை கொண்டு கீழே தெற்கு நோக்கி சென்று விட்டார். அப்ப அந்த மக்களை ஏமாற்றி விட்டு தப்பித்து வந்தார். அந்த சுமந்திரன் தான் கங்கை கரை வரை ராமனை அழைத்து வருகிறார். ஆனா அதற்கு மேல சுமந்திரன் போகல. குகனுடைய படகிலே ராமர் சீதை லக்ஷ்மணன் மூவரும் ஏறி அமர்ந்து கொள்ளுகிறார்கள். தசரதனுக்கு ஏதான கடைசியா செய்தி சொல்லணுமான்னு சுமந்திரன் கேட்கிறார். என்ன சொல்லணுமோ அவற்றையெல்லாம் சொல்லி விடுகிறார்கள். சரின்னு குகனோடு படகுல ஏறி போயிடுறார் ராமன். குகன் போய் ராமனை அக்கறையிலே விட்டு திரும்பவும் இக்கரைக்கு வந்து விடுகிறார். தான் குகனுடைய வீட்டிலே சுமந்திரன் பல நாட்கள் காத்து கொண்டே இருந்தார். ஆனா ஒன்னும் செய்தி வரவில்லை ராமனிடத்திலிருந்து. அதனால புறப்பட்டு அயோத்திக்கு வந்து தசரதனிடத்துல என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். அதுல ஒரு அழகான ஸ்லோகம், குஹேன சார்த்தம் தத்ரைவ ஸ்திதோஸ்மி திவசான் பகூன் ஆசையா எதிவா ராமஹா புனஷப்தாபயேதிதி என்று சுமந்திரன் தெரிவிக்கிறார். தசரதா, ராமன் கங்கையை தாண்டி போன பிறகு நானும் குஹனோடு சேர்ந்து குஹேன சார்த்தம் பகூன் திவசான் பல நாட்களுக்கு கங்கையினுடைய வடக்கு கரையில் காத்து கொண்டே இருந்தேன். எதற்காக என்றால், இப்போ ஆசையா எதிவா ராமஹா புனஷப்தாபயேதிதி, சுமந்திரனுக்கு ஒரு நப்பாசையா. என்ன ஆசை என்றால், ராமன் கங்கையை கடந்து அந்த பக்கம் போறாரோ இல்லை, இது வரைக்கும் தேரிலே வந்து விட்டார், இனிதானே காலால நடந்து செல்ல வேண்டும். கொஞ்சம் தூரம் நடந்து போன உடனே ராமன் ரொம்ப சுகுமாரமானவர், நல்ல பஞ்சு மெத்தையில படுத்துத்தான் அவருக்கு பழக்கம். அவரால் இந்த காடெல்லாம் தாங்க முடியுமா? மெல்லணமேல் முன்துயின்னாய் இன்னினை போய் வியன்கான மரத்தின் நீழல் கல்லணமேல் கண்துயில கற்றனையோ என்று குலசேகராழ்வார் பாடுகிறார். நேத்தி வரைக்கும் பகவான் மெல் அணை நல்ல பஞ்சு மெத்தையில படுத்தவர், இன்னைக்கு காட்டுல போய் கல்லுலையும் மண்ணிலையும் படுத்து கொள்ள வேண்டும்னா அவரால் முடியுமா? அதனால சுமந்திரனுக்கு ஒரு நப்பாசை. ராமன் ஒரு நாள் பார்ப்பார், 2 நாள் பார்ப்பார், முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே சுமந்திரா தேரை எடுத்துட்டு வான்னு அங்கேருந்து அழைப்பாராம். அவர் அழைக்கும் போது சுமந்திரன் இங்கு இல்லாவிட்டால் பெரிய அபச்சாரமா போயிடுமோ இல்லையோ, ராமனை இழந்து விடுவோம். அதனால ராமன் அழைப்பாரா, தன்னை கூப்பிடுவாரா, திரும்ப அயோத்திக்கு சென்று விடலாம், என்னால் இந்த காட்டை தாங்க முடியவில்லைன்னு சொல்லுவாரோ என்கிற ஆசையிலே சுமந்திரன் பல நாட்கள் குஹனோடு சேர்ந்து தங்கி காத்திருந்தாராம். ஆனா 4 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, திரும்ப ராமனிடத்திலிருந்து செய்தி வரவில்லை. சரி, ராமன் புறப்பட்டு சென்று விட்டான் என்று புரிந்து கொண்டு நான் திரும்ப அயோத்திக்கு வந்தேன். ஆசையா, எனக்கு இருந்த ஒரு ஆசை, ராமஹா புனஷப்தாபயேத், ராமன் ஒருவேளை தள்ளி போன பிறகு சுமந்திரா தேரை எடுத்துடுவா, என்னால நடக்க முடியவில்லைன்னு சொல்லுவானோ என்கிற ஆசையிலே அங்கேயே காத்து கொண்டிருந்தேன் என்று சுமந்திரன் சொல்லுகிறாரோ இல்லையோ. அதை போல ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கிறாராம். நம்முடைய ஆச்சாரியர்களுடைய பெருமையே இந்த பாசுரம், திருவாய்மொழியில ஒரு பாசுரம் பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையோ, தீதில் சீர் திருவேங்கடத்தான், பகவானுக்கு சௌசீல்யம் உண்டு, அந்த சௌசீல்யம் குற்றமில்லாத சௌசீல்யம் என்று பார்த்தோம். ஏன்னு பார்த்தோம்னா, சௌசீல்யம்னு சொன்னால்
சாதாரண மக்களோடு பழக வேண்டும். அதுல குற்றமில்லாத சௌசீல்யம்னால் ஆச்சு ஒரு 10 பேரோட பழகி விட்டேனே போதுங்கிற எண்ணம் வரக்கூடாதான். இன்னும் தாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களோடு பழக வேண்டும், அவர்களையும் அங்கீகரிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்தால் அது குற்றமற்ற சௌசீல்யமா. அது ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னால், எப்படி சுமந்திரன் ஒருவேளை ராமன் அழைப்பானோ என்கிற ஆசையில் குஹனுடைய குடிசையை விட்டு அகலாமல் பல நாட்கள் காத்திருந்தாரோ, அதை போல ஸ்ரீனிவாச பெருமாள் இங்க காத்துருக்காராம். என்னைக்கான ஒரு நாள் சம்சாரத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு ஜீவாத்மா தன்னுடைய அவலமான நிலையை புரிந்து கொண்டு, பெருமானே என்னால் என்னை ரட்சிக்க முடியாது, ஸ்ரீனிவாசா நீதான் ரட்சிக்கணும்னு அழைத்தால், அந்த சமயத்துக்கு நான் திருவேங்கடத்தில் இல்லாமல் போனால் என்ன செய்வது? ராமன் அழைக்கும் போது ஒருவேளை அழைப்பானோ, ஒருவன் அழைப்பானோ, அழைக்கும் போது நான் இல்லாமல் போனால் தவறாகிவிடுமேனு சுமந்திரன் ஆசைப்பட்டாரோ இல்லையோ, அத போல ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஆசையா. ஒரு ஜீவாத்மா என்னை அழைக்கும் போது ஐயோ ஸ்ரீனிவாச பெருமாள் இல்லையான் திரும்ப வைகுந்தத்துக்கு போய்விட்டாராம்னு சொன்னால் அந்த பக்தனுக்கு எவ்வளவு மனசு துடித்து போகும். அதை இவரால பொறுக்கவே முடியாது. அதனால் இன்றும் தானும் திருவரங்கத்தில் இருக்கிறார். தீதில் சீர் திருவேங்கடத்தானையே என்று ஆழ்வார் பாடினார். அப்ப முதல்ல சொன்னது நித்திய சூரிகளுக்கு தலைவன், அதுதான் பெருமைன்னு சொன்னார். அதுக்கு மேல சொன்னார், அதுவா பெருமை, என்னை போல தாழ்ந்தவர்கள்கிட்ட பாசம் காட்டுகிறான் பகவான், அதுதான் பெருமைன்னு சொன்னார். அடுத்த பாட்டுல மாத்தினார், அதுவும் பெருமை கிடையாது, எனக்காவது ஏதோ ஆழ்வார்னு ஒரு பக்தியை கொடுத்தான், ஏதோ ஒன்றை கொடுத்தான், இன்னும் பக்தனாகவே ஆகாமல் உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கார்களே, அவர்களையும் திருத்திவிட முடியுமா, அவர்களையும் எப்படியாவது சேர்த்து கொள்ள முடியுமான்னு ஆசையோடு இன்றும் நிற்கிறாரோ இல்லையோ, அதுதான் ஸ்ரீனிவாச பெருமானுடைய பெருமை என்று ஆழ்வார் அழைக்கிறார். அதனால்தான் அந்த பெருமானுடைய குணங்களாலே ஈர்க்கப்பட்டு ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று ஆழ்வார் பாரித்தார். நாமும் ஸ்ரீனிவாச பெருமாள் நமக்காக வந்து இருப்பதை புரிந்து கொண்டு அந்த பகவானையே சரணம் புகுந்து அவருக்கு இயன்றவரை கைங்கரியங்களை செய்ய வேண்டும். இந்த உடல் கழிந்த பிறகு வைகுந்தத்துக்கு சென்று தொடர்ந்து கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।